வணக்கம். இன்னைக்கு அப்பச்சி சமையல்ல நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு பேரு ஓல பக்கோடா. ரொம்ப டேஸ்ட்டா மொறுமொறுன்னு நல்ல பூண்டு ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ புழுங்கல் அரிசி அப்படின்னா 1/2 கிலோ பொட்டுக்கடலை. இப்போ நீங்கள் 1 கப் அரிசி அப்படின்னா அதில் 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்க்கணும். இதை மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியிலே அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும். மாவு கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம தேவையான பொருள் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 7லேருந்து 8 வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாத பதத்துக்கு இருக்கணும். இதுதான் ஓலை பக்கோடாவுக்குள்ள அச்சு. இதில் நம்ம இப்போ மாவு சேர்த்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நம்ம எடுத்துட்டு கட்டையில் வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். கையில் வந்து ஒட்டவே கூடாது. அப்போ தான் வந்து ஓலை பக்கோடா கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம புளியறதுக்கு தேவையான அளவு இருக்கணும். நம்ம புளியும் போது ஃபுல்லாகவே வந்து எண்ணெய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அந்த மாவு வந்து. அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும். இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு கட்டை எல்லாத்தையும் இதிலே புளிஞ்சிருங்க. ஏன்னா நம்ம கடைசியாக வந்து உடச்சி விட்ருவோம். அதனால் வந்து ஷேப் பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு நுரை அடங்கினதுக்கப்புறம் 2 சைடு திருப்பி போட்டுறணும். நுரை வந்து அடங்கிருச்சு அப்படின்னா நம்ம ஓலை பக்கோடா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதில் வந்து எடுத்துடலாம். இப்போ அதை எடுத்து ஒரு எண்ணெய் வடிதட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு உடச்சி விட்டுக்கலாம் ஓலை பக்கோடாவை. இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பூண்டு வாசத்தோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஓலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.